ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து 2016 டு 26 இந்த 10 வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸை தான் வந்து டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. ஆல்ரெடி வந்து 3 பார்ட் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4. இந்த சீரிஸ் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா கொஷினுமே வந்து பேசிக்ஸ்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இந்த சுருக்குக தான். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். மினிமம் ஒரு டாப்பிக்லேருந்துமே ஒரு 100 கொஷின்ஸாவது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த சீரிஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 4 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். முழு எண்கள் W = 0, 1, 2, 3, 4 என்பன டேஷ் எனவும் அழைக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இங்கே சென்டரில் 0 இருக்கும். இந்த சைடில் வந்து 1, 2, 3, 4னு இப்படி போகும். நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து -1, -2, -3னு இப்படியே போகும். இதில் 0லேருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா நம்பருமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ முழு எண்கள் அப்படின்றது வந்து 0, 1, 2, 3ன்னு இந்த ஆர்டரில் போகும். நெக்ஸ்ட்டு 0வை விட்டுட்டு அதுக்கு அடுத்து 1லேருந்து ஆரம்பித்து இந்த ஆர்டரில் கொண்டு போகிறது தான் வந்து இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இயல் எண்கள் அப்படின்றது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு எண்களில் இருக்கிற 0வை விட்டுட்டு மீது எல்லாமே இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இயல் எண்கள் வந்து 1, 2, 3ன்னு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுதா. ஸோ இயல் எண்களுக்கு அப்போ இன்னொரு பேர் வந்து மிகை எண்கள். ஆப்ஷன் ஏல இருக்கிற மிகை எண்கள் அப்படின்றது வந்து இயல் எண்கள். ஸோ 1, 2, 3ன்னு கவர் ஆகிறது எல்லாமே வந்து இயல் எண்கள். அதே மாதிரி அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா -1, -2, -3ன்னு இருக்குது பாருங்கள். -1, -2, -3. இதுக்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா குறை எண்கள். ஸோ மிகை எண்கள், குறை எண்கள். அப்படியே இது ப்ளஸ், இது மைனஸு. ஸோ அப்போ முழு எண்களுக்கு ஒரு நேம் வந்து வைக்கணுமா? அதாவது 0லேருந்து 1, 2, 3ன்னு போகுது பாருங்கள். அதுதான் முழு எண்கள். அதோட பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறையற்ற எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறையற்ற எண்கள். இந்த நம்பர் லைனில் வந்து -3, -2, -1, 0, 1, 2, 3ன்னு இப்படியே போகுது பாருங்கள். இது எல்லாத்தையும் காமனாக முழுக்கள்னு சொல்லுவாங்க, இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 0, 1, 2, 3, இந்த சைடில் -1, -2, -3 இது எல்லாமே முழுக்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மிகை முழுக்கள் P, Q, P - Q, P + Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல். ஸோ பகா எண்கள்னா என்னன்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கேயும் ஒரு வாட்டி குயிக்காக சொல்கிறேன். எந்த நம்பருக்கு 2 காரணி இருக்கோ அதுதான் பகா எண். காரணினா என்னது? எந்த நம்பர்லாம் அதை டிவைட் பண்ணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 / 1 வந்து 7, 7 / 7 வந்து 1. ஸோ இது 2 நம்பரை தாண்டி வேறு எதுவுமே வந்து 7 டிவைட் பண்ணாது. இதை தான் வந்து காரணின்னு சொல்லுவாங்க. ஸோ 7க்கு 2 காரணி இருக்குது. அப்போ 7 அப்படின்றது பகா எண் தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பகா எண் வந்து 2 தான். 1ன்றது பகா எண் கிடையாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 11, 13 இந்த ஆர்டரில் தான் போகும். இப்போ கொஷினில் வந்து P அப்படின்றதும் பகா எண்ணு கொடுத்துட்டாங்க, Qவும் பகா எண்ணு கொடுத்துட்டாங்க, P - Qவும் பகா எண்ணு கொடுத்துட்டாங்க, P + Qவும் பகா எண்ணு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன தெரியும்னா P - Qன்னு இருக்குது. P வந்து Qவை விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும் நமக்கு ஆன்சர் வந்து இங்கே பாசிட்டிவாக வரும். ஸோ அப்போது P வந்து Qவை விட பெரிய நம்பராக போடுங்க. P வந்து 3 போடுங்க, Q வந்து 2 போட்டு பாருங்கள். ஸோ 3 - 2 1 வருதா. ஆனால் 1 வந்து பகா எண் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து அப்போது நீங்கள் இதை எடுக்கக்கூடாது. வேறு என்ன ட்ரை பண்ணலாம்? P வந்து 5ன்னு போட்டுட்டு Q வந்து 2ன்னு எடுக்கலாம். அப்படியே இந்த நம்பர்லேருந்து நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கலாம். ஸோ 5 - 2 வந்து 3 வரும். இங்கே 5 + 2 வந்து 7 வரும். இந்த 4மே பகா எண் தான். கொஷினில் இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 17 வரும். 17 நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கும் 2 காரணி தான் இருக்கும். 1ஆல் 17 டிவைட் ஆகும், 17ஆல் டிவைட் ஆகும். அப்போ 17ன்றது வந்து பகா எண் தான். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆட் பண்ணாலும் பகா எண் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x² - 1 / x + 1 = 4. எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன அல்ஜிப்ரா ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதாவது a² - b². இதோட வேல்யூ வந்து a + b, a - b. இந்த இடத்துல இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள். x² - 1ன்னு இருக்கா. 1ன்னு இருந்தால் நீங்கள் 1² எடுத்துக்கலாம். ஏன்னா 1² வேல்யூ 1 தான். ஸோ இதை வந்து அப்போ நீங்கள் x + 1, x - 1ன்னு எடுக்கலாமா. ஸோ அந்த கொஷினை அப்படியே எழுதுங்க. இப்போது x + 1, x - 1. கீழே வந்து x + 1 அது அப்படியே இருக்கட்டும், = 4.
ஸோ அப்படியே இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இந்த சைடு போனால் +1 மாறுமா? ஸோ 4 + 1 5. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 0.027 கனமூலம், அதாவது கியூப் ரூட் கேட்குறாங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 0.027. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை நீங்கள் பாயிண்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது டினாமினேட்டரில் நீங்கள் 2 0 போட்டிங்கன்னா இது பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ மேலே வந்து நீங்கள் ஒரே ஒரு 0 போட்டிங்கன்னா பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 2780 36700. ஸோ அப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அடுத்து நமக்கு 3 நம்பர் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் நீங்கள் 3 0 போட்டிங்கன்னா போதும், பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படின்றத கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப்னு எழுதலாமா? 3 × 3 × 3 தான் 27. ஸோ இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆகும். நமக்கு வெறும் 3 மட்டும் இருக்கும். அதே தான் கீழேயும் இந்த 1000 நீங்கள் வந்து 10 கியூப்னு எழுதலாம். ஸோ வந்து கியூப்லேருந்து வெளியே வரும்போது வெறும் 10 மட்டும் இருக்கும். இப்போ திரும்பவும் இதை வந்து பாயிண்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு 0 இருக்கா? அப்போ நமக்கு மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ 0.3ன்னு இதை நீங்கள் எழுதலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 0.3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² டிவைடட் பை 3² 2. ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் 2ன்னு போட்டு டினோட் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். இதை நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நீங்கள் 1/2ன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் 1/3ன்னு மாற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3ன்னு இருக்குன்னு வைங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ் 2 × 3 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 3 × 2 6ன்னு எழுதுகிறோம். டிவைடட் பை 3 2 × 2 4ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். அதாவது 2⁶ × 1/2. கீழே வந்து 3⁴ × 1/2. 2 × 3 வந்து 6, 2 × 2 வந்து 4. ஸோ மேலே வந்து 2 கியூப் இருக்கும். 2 × 2 × 2 என்னது 8. கீழே வந்து 3² 3 × 3 9. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். எக்ஸ் வந்து 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸோட வேல்யூ டேரெக்டாகவே இருக்குது. 2 + √3ன்னு அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/xன்னு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். 1/x வந்து 1/2√3. இந்த மாதிரி ரூட்டில் வச்சு அவங்க கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டூ 2 சைடுமே வந்து 2 - √3 டிவைடட் பை 2 - √3 மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது இங்கே ப்ளஸ் இருந்தால் நீங்கள் மைனஸ்னு மாற்றணும், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். ஸோ மேலே வந்து 2 - √3 × 1 வந்து 2 - √3. மேலே வந்து அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 2 × 2 என்னது 4. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ். நெக்ஸ்ட்டு √3 × √3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் பண்ணும்போது அப்படியே வெறும் எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வரும். சரிங்களா? இந்த ரூல் தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல √3 × √3 என்னது நமக்கு வெறும் 3ன்னு வரும். ஸோ வந்து 2 - √3 டிவைடட் பை 4 - 3 1. நமக்கு இதோட வேல்யூ அப்போ என்னென்னு வந்துருச்சுன்னா 2 - √3. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 2 + √3 ப்ளஸ் 2 - √3. √3 + √3 -√3 கேன்சல் ஆகும். 2 + 2 4ன்னு வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4. இதுக்கு அடுத்து இதே மாதிரி கொஷின் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்களா 1/xோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸ் இருக்கா இங்கே மைனஸ்னு நீங்களே டேரெக்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் மறந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் போடுங்க, மறக்கலைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 100 என்ற எண்ணின் கணத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 100
க்யூபில் எவ்வளோ பூஜ்ஜியம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 1000 இருக்குன்னு வைங்க. இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 10 க்யூப்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ இங்கே 3 இருக்குன்னா என்ன மீனிங்னா 3 0 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 100 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 10 ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஸோ இந்த கொஷனில் வந்து இங்கே 100 இருக்கா? இதை ஃபஸ்ட்டு நம்ம 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 10 பவர் 2 × 3 6. ஸோ 10 பவர் 6ன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? 6 0 இருக்குன்னு அர்த்தம். அதாவது இதை நீங்கள் இப்படி எழுதலாம். ஸோ 6நாலே 6 0. அப்போ இந்த இடத்துல வந்து 6 0 இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இதோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகுது. ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகி இது மாதிரி இன்ஃபினிட்டின்னு வந்தாலே வந்து நீங்கள் இந்த வேல்யூவை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணுங்கள். 2ஆக செப்பரேட் பண்ணால் நீங்கள் எப்படிலாம் பண்ண முடியும்னா 1 × 6 வந்து 6 தான். நெக்ஸ்ட்டு 2 × 3 வந்து 6 தான். அதுக்கடுத்து வந்து இதை நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது. நீங்கள் செப்பரேட் பண்ணுற ஃபார்மெட் எப்படி இருக்கணும்னா n × n+1 இந்த ஃபார்மெட்டில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இப்போ nல நீங்கள் 2 போட்டிங்கன்னா n+1 என்னது 3. அதாவது அடுத்தடுத்த நம்பர் இருக்கணும். அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்டில் வந்து 6 × 1 வந்து அடுத்தடுத்த நம்பர் இல்லையா? ஸோ இதை வந்து விட்டுருங்க. 2 × 3 வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணணும். அப்போது 6ஐ 2 × 3ன்னு நீங்கள் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கொஷினில் ஒன்று ப்ளஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ன்னு கொடுத்தா நம்மளோட ஆன்சர் வந்து பெரிய நம்பர். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 3. இதுவே மைனஸ்னு கொடுத்தா நம்மளோட ஆன்சர் வந்து சின்ன நம்பர். இங்கே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்மெட்டில் தான் பிரிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்மளோட பார்ட் 4 வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 5ல் பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.